வரும் 12ஆம் தேதி அமெரிக்கா செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அதிபராக பொறுப்பேற்றுள்ள டிரம்புடன் 13ஆம் தேதி பேச்சுவார்த்தை. இந்தியாவில் 4000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை சீனா ஆக்கிரமித்திருப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மேக் இன் இந்தியா என்ற பெயரில் சீனாவில் செல்போன்கள் தயாரிக்கப்படுவதாகவும் மக்களவையில் விமர்சனம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான பரப்புரை நிறைவு. வாக்குப்பதிவை நாளை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தீவிரம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரையும் நிறைவு. நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் துணை ராணுவப் படையினர் கொடி அணிவகுப்பு. ஆதிதிராவிடர், பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்தவ ஆதிதிராவிடர் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட 48 கோடி ரூபாய் கல்விக்கடன் தள்ளுபடி. வசூலிக்க சரியான பதிவேடுகள் இல்லாததால் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. ஆரோக்கியா நிறுவன ஆரஞ்சு பால் பாக்கெட் லிட்டருக்கு 2 ரூபாய் அதிகரிப்பு. முன்னறிவிப்பின்றி உயர்த்தப்பட்டதால் பொதுமக்கள் கவலை. வரும் 10ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம். பட்ஜெட் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை. ஆண்டவன் பெயரால் அரசியல் செய்வோருக்கு மத்தியில் அரசியலை கடந்து கோயில் திருப்பணிகள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். தன்னை கொல்ல சதி நடந்ததாக கூடுதல் டிஜிபி கல்பனா நாயக் குற்றச்சாட்டு. அலுவலக அறையில் ஏற்பட்ட தீ விபத்துக்கு திட்டமிட்ட சதி காரணமில்லை என டிஜிபி அலுவலகம் விளக்கம். திருப்பரங்குன்றத்தில் தடையை மீறி போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்து அமைப்பினர் கைது. மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக அறிவித்த பாஜக. திருப்பதியில் ரத சப்தமி உற்சவம் கோலாகலம். தங்க சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சாமி. தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த முயற்சிப்பதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு பெரியார் பல்கலைக்கழகம் மறுப்பு. 4 ஆண்டு பொறியியல் படிப்பை குறிப்பிட வந்தது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக விளக்கம். தமிழ்நாட்டில் ரயில்வே பணிகளுக்கு மத்திய பட்ஜெட்டில் 6626 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 77 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். வேங்கை வயல் வழக்கில் குற்றம் சாட்டிய 3 பேர் மீது தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை நிராகரிக்க நீதிமன்றம் மறுப்பு. விசாரணை SC/ST வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்திலிருந்து புதுக்கோட்டை நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றம். மேற்கு வங்கத்தில் JCB இயந்திரத்தை கொண்டு யானையை விரட்டிய மக்கள். ஆத்திரத்தில் முட்டித் தள்ளிய யானை. தமிழ்நாடு முழுவதும் தனியார் நிறுவனத்தின் பால் விலை திடீரென உயர்த்தப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். தமிழ்நாட்டில் அரசின் ஆவின் நிறுவனம் பல்வேறு வகையான பாலினை விற்பனை செய்து வருகிறது. இதேபோல பல்வேறு தனியார் நிறுவனங்களும் பால் விற்பனையில் ஈடுபட்டுள்ளன. இந்நிலையில் ஆரோக்கியா நிறுவனம் தனது ஆரஞ்சு நிற பாக்கெட் பால் விலையை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்தி 71 ரூபாய்க்கு இன்று முதல் விற்பனை செய்து வருகிறது. இதேபோல அரை லிட்டர் பாக்கெட் விலை 37 ரூபாயிலிருந்து 38 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஆரோக்கியா நிறுவன பால் பாக்கெட் விலை உயர்த்தப்பட்டதால் பொதுமக்கள் கவலை அடைந்துள்ளனர். எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் பால் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் மற்றும் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் நாளை நடைபெறுகிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்காக அனல் பறக்க நடந்து வந்த பிரச்சாரம் ஓய்ந்தது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி MLA-வாக இருந்த EBKS இளங்கோவன் காலமான நிலையில் அந்த தொகுதிக்கு நாளை இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. அதிமுக, பாஜக, தேமுதிக, விஜயின் தாவேக ஆகியவை இந்த இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துவிட்டன. அதே சமயம் திமுக சார்பில் VC சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி உட்பட 46 வேட்பாளர்கள் இடைத்தேர்தலில் களம் காண்கிறார்கள்.
திமுக நாம் தமிழர் என்கின்ற இருமுனை போட்டி நிலவி வரும் நிலையில் இரு கட்சியினரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதற்கான பிரச்சாரம் நேற்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. திமுக வேட்பாளர் சந்திரகுமார் ஈரோடு கருங்கல்பாளையம் காந்தி சிலை அருகே தன்னுடைய பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். இதேபோல ஈரோடு பெருமாள் மலை பகுதியில் நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமிக்காக இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து நாளை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் அதிகாரிகளால் செய்யப்பட்டு வருகின்றன. சாதிவாரி கணக்கெடுப்பு கோரும் காங்கிரஸ் தனது ஆட்சி காலத்தில் அது குறித்து சிந்திக்காதது ஏன் என்று சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் இறுதிக்கட்ட பரப்புரையில் பேசிய அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் ஆட்சியாளர்களுக்கு நடுக்கம் வந்துவிடும் என்று கூறினார். இப்போது பாரதிய ஜனதா இடஒதுக்கீட்டு கோட்பாட்டுக்கு நேர் எதிரான கட்சி என்பதை தெரிந்து அவர்கள்தான் எடுக்க வேண்டும். என்ன நாடகம்! முன்னாள் முதலமைச்சர் அண்ணா நல்லாட்சி கொடுத்த நிலையில் அவரது கட்சியினர் பணத்தை வைத்து பதவி பெறுவதாக விமர்சித்தார். இந்த கூட்டணியில போய் சேர்ந்து சீட்டை நோட்டை வாங்கிட்டு வாழ முடியாத எல்லாரையும் மாதிரி ஏங்கத்தனும் நான் இல்ல இந்த இடத்தை கற்பனை செஞ்சுவார். இந்த வேலையை செய்ய இன்னும் ஒரு தலைமுறை வரும் நீ நம்புறியா? நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி அச்சுறுத்தலாக இருப்பதால் சிலர் தன்னை வீழ்த்த நினைப்பதாக சீமான் குற்றம் சாட்டினார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரை முடிவுக்கு வந்தது. 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக நாளை தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கு இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது. இதற்கான பரப்புரை நேற்று மாலையுடன் முடிவுக்கு வந்தது. கடைசி நாள் பரப்புரையில் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ராஜ்நாத் சிங், முன்னாள் அமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் சூறாவளி பரப்புரை மேற்கொண்டனர். நாளை நடைபெறும் தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் 8ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. இந்நிலையில் டெல்லியின் பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் மத்தியில் பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்தும் வகையில் துணை ராணுவப் படையினர் மற்றும் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பை நடத்தினர். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க செய்ய தூதரக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் ராமநாதபுரம் மண்டபம் துறைமுகத்தில் இருந்து நேற்று முன்தினம் மீன்பிடிக்க சென்ற 10 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 27 நாட்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 63 மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த ஆண்டில் மட்டும் 530 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 71 மீன்பிடி படகுகள் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இந்நிலையில் தற்போது இலங்கை சிறையில் உள்ள 97 மீனவர்களையும் கைப்பற்றப்பட்டுள்ள 216 மீன்பிடி படகுகளையும் மீட்க வேண்டும் எனவும் முதல்வர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இலங்கை அரசுடன் உயர்மட்ட தூதரக நடவடிக்கைகளை இந்திய வெளியுறவுத்துறை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே கைது செய்யப்பட்ட மண்டபம் பகுதி மீனவர்கள் 10 பேரையும் வருகிற 17ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க மன்னார் நீதிபதி உத்தரவிட்டார். அதன்படி அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். காரைக்கால் மீனவர்கள் 8 பேரை விடுதலை செய்துள்ள இலங்கை நீதிமன்றம் படகு ஓட்டுநருக்கு 40 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் 6 மாத சிறை தண்டனை விதித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்று கடந்த ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இலங்கை கடற்படையினரால் 10 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் மீனவர்கள் மீதான வழக்கு ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதி கைது செய்யப்பட்ட 10 மீனவர்களில் 2 சிறார் என்பதால் அவர்களை எச்சரித்து விடுதலை செய்தார். மேலும் எஞ்சிய 8 மீனவர்களில் 7 பேரை நிபந்தனைகளுடன் விடுதலை செய்து உத்தரவிட்ட நீதிபதி படகு ஓட்டுநருக்கு மட்டும் 6 மாத சிறை தண்டனையும் 40 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். அபராத தொகையை கட்ட தவறும் பட்சத்தில் படகு ஓட்டுநர் 9 மாதம் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்றும் நீதிபதி தீர்ப்பளித்தார். இதனையடுத்து விடுதலை செய்யப்பட்ட 9 மீனவர்களும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். மீனவர்கள் பயன்படுத்திய படகு பறிமுதல் தொடர்பான வழக்கு வரும் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அன்றைய தினம் படகின் உரிமையாளர் நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். தன்னை கொல்வதற்கு சதி நடந்ததாக ஏடிஜிபி கல்பனா நாயக் குற்றம் சாட்டிய நிலையில் டிஜிபி அலுவலகம் அதை மறுத்துள்ளது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் முறைகேட்டை வெளிப்படுத்தியதால் தன்னை உயிருடன் தீ வைத்து எரிக்க சதி நடந்ததாக பெண் ஏடிஜிபி புகார் அளித்திருப்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.
சென்னை எழும்பூரில் உள்ள தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் தலைமை அலுவலகத்தில் ஏடிஜிபி அறையில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் ஏசி மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தீ விபத்து சம்பவத்தை சுட்டிக்காட்டி தன்னை கொலை செய்ய சதி நடந்ததாக சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் ஏடிஜிபியாக இருந்த கல்பனா நாயக் டிஜிபி, உள்துறை செயலாளர் மற்றும் தலைமைச் செயலாளருக்கு புகார் அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சம்பவத்தன்று தேர்வாணைய தலைமை அலுவலகத்திற்கு வந்து கொண்டிருந்த போது மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தன்னை தொடர்பு கொண்டு தீ விபத்து குறித்து தகவல் அளித்ததாகவும் தனது அலுவலகத்திற்கு சென்று பார்த்தபோது தனது இருக்கை முழுவதுமாக எரிந்து கிடந்ததாகவும் புகாரில் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் உதவி ஆய்வாளர் தேர்வில் இடஒதுக்கீடு வழங்கியதில் முரண்பாடு இருப்பதாக தான் புகார் தெரிவித்த நிலையில் இந்த விபத்து நடந்ததாகவும் ஏடிஜிபி கல்பனா நாயக் சந்தேகம் தெரிவித்துள்ளதாக தெரிகிறது. கடந்த ஆண்டு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் ஏடிஜிபியாக இருந்த கல்பனா நாயக் தற்போது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவின் ஏடிஜிபியாக பணிபுரிந்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஏடிஜிபி கல்பனா நாயக்கின் குற்றச்சாட்டு நெஞ்சை பதற வைப்பதாக குறிப்பிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளிப்படைத்தன்மையுடன் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தங்கள் துறையின் ஊழல்களை சொன்னதற்கே ஏடிஜிபியை கொலை செய்ய துணிந்துவிட்டார்கள் என்பது மிகவும் கீழ்த்தரமானது என்று குற்றம் சாட்டியுள்ளார். இதேபோன்று காவல்துறை உயர் அதிகாரிகள் கூட தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக உணரவில்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். ஏடிஜிபி கல்பனா நாயக்கின் குற்றச்சாட்டு குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதேபோன்று பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் தங்களது கண்டனங்களை வெளிப்படுத்தியுள்ளனர். ஏடிஜிபி கல்பனா நாயக் தன்னை தீ வைத்துக் கொள்ள முயற்சி நடந்ததாக குற்றம் சாட்டிய நிலையில் அவரது அறையில் ஏற்பட்ட தீ விபத்து திட்டமிட்டு நடந்த சதி அல்ல என்று டிஜிபி அலுவலகம் விளக்கம் அளித்துள்ளது. இதுகுறித்து மறுப்பு தெரிவித்துள்ள டிஜிபி அலுவலகம் கடந்த ஆண்டு ஜூலை 28ஆம் தேதி சென்னை எழும்பூரில் உள்ள தனது அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டதாக கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி கல்பனா புகார் அளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தன்னை கொல்வதற்கான திட்டமிட்ட சதி வேலையாக இருக்கலாம் என்று சந்தேகிப்பதாகவும் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் புகாரில் கல்பனா கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்கடிதம் பெற்ற உடனே சென்னை பெருநகர காவல்துறை ஆணையருக்கு அனுப்பி முழுமையான விசாரணை நடத்த கோரப்பட்டதாக டிஜிபி அலுவலகம் தெரிவித்துள்ளது. அதே நாளில் எழும்பூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டதாகவும் பின்னர் வழக்கு சென்னை நகர மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டதாகவும் விளக்கம் தரப்பட்டுள்ளது. 31 சாட்சியங்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டு தடயவியல், தீயணைப்பு மற்றும் மின்துறை நிபுணர்களுடன் கலந்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மின்கசிவு காரணமாகத்தான் தீ விபத்து ஏற்பட்டது என்பதும் கல்பனா நாயக்கின் உயிருக்கு திட்டமிட்டு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டதாக டிஜிபி அலுவலகம் விளக்கமளித்துள்ளது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் முறைகேடு நடந்ததை கண்டுபிடித்ததால் தன்னை கொல்ல முயற்சி நடந்ததாக ஏடிஜிபி கல்பனா நாயக் புகார் கூறிய நிலையில் அதற்கு ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. அதன்படி தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறைகளுக்கான 750 காவல் துணை ஆய்வாளர்கள் மற்றும் நிலைய அலுவலர் பதவிகளுக்கான தேர்வு 2023ஆம் ஆண்டு மே 23ஆம் தேதி நடத்தப்பட்டதாகவும் முடிவுகள் கடந்த ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி வெளியிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதிப்பட்டியலில் சமுதாய அடிப்படையிலான இடஒதுக்கீட்டில் தவறுகள் நடந்திருப்பதாக 5 தேர்வர்கள் உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனுக்களை தாக்கல் செய்ததாகவும் கூறியுள்ளது. சில தவறுகள் நடந்ததை ஒப்புக்கொண்டு உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி திருத்தப்பட்ட இறுதிப்பட்டியல் கடந்த அக்டோபர் 3ஆம் தேதி பதிவேற்றம் செய்யப்பட்டதாகவும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் குறிப்பிட்டுள்ளது. திருத்தப்பட்ட இறுதிப்பட்டியலை தயாரித்த போது ஏடிஜிபி கல்பனா தந்த பரிந்துரைகளும் கருத்தில் கொள்ளப்பட்டதாக தேர்வாணையம் விளக்கம் தந்துள்ளது. இதனால் அவரது குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது என்று தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது.